ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 1 2 3 3 ஸ்டூடெண்ட், 3 பேர்த்தோட மதிப்பெண் விகிதம் 5:7:8. 5 ரேஷியோ இருக்கிறதுக்கு 40%, 7 ரேஷியோ இருக்கிறதுக்கு 50%, 8 ரேஷியோ இருக்கிறது 75% மதிப்பெண் வந்து அதிகரிக்கப்பட்டால், அதிகரிக்கப்பட்ட பிறகு அந்த புதிய மதிப்பெண்ணோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேர்த்தோட மதிப்பெண் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது ரேஷியோல கொடுத்துருக்காங்க, 5:7:8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பெண் மார்க்ஸை வந்து நாமளே அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து 40%, 50%, 75% இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு நியூவா வந்து அந்த மார்க்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து ரேஷியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வந்து 5:7:8 அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவலா ஒரு மதிப்பெண்ணை நானே அசியூம் பண்ணிக்கிறேன். 5 ரேஷியோனா 5க்கு ஈக்குவலா 500 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப இது 500னா இன்டூ 100 பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப இது இன்டூ 100 பண்ணா 700ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை 800 மார்க் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தோட மார்க் இப்படி நம்ம இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பெண்ணை அசியூம் பண்ணிக்கலாம். செகண்ட், இவரோட மதிப்பெண்ணை வந்து 40% இன்க்ரீஸ் பண்றாங்க. 40% இன்க்ரீஸ் பண்றாங்க. இவரோட மதிப்பெண்ணை 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. இவரோட மதிப்பை 75% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ 500 மார்க் எடுத்திருக்காரு. இதுல 10% 50. 500ல 10% 50. அப்ப 40% அப்படின்னா 200ன்னு சொல்லி வரும். எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டவுட்டா இருக்க 40% எவ்வளவு, 500 இன்டூ 40% எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். 5 இன்டூ 40 200 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி, ஒரு ஸ்தானம் தள்ளி ஒரு புள்ளி வச்சா அந்த வேல்யூல அது 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 50ன்னு கிடைக்குது. 10% 50னா 40% 200 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அப்ப இதுல 50% அதிகரிக்குது. 50% பாதி. அப்ப 700ல பாதி எவ்வளோ, 350. நெக்ஸ்ட் 800ல வந்து பாத்தீங்கன்னா 75% அதிகரிக்குது. 50% 400, 25% 600. அப்ப எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னா 600 அதிகரிக்கும். அப்ப ஏற்கனவே இருந்த மதிப்பெண்ணோட பிளஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பிளஸ் பண்ணா இது நியூ மதிப்பெண் 700, இது வந்து 1050, இது வந்து 1400 அப்படின்னு சொல்லி மாறும். இதை நம்ம ஷார்ட் பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணா 0 காமனா அடிச்சிடலாம். இது எல்லாமே 5ஆல டிவைட் ஆகுமா? 5ஆல ஆகணும் அப்படின்னா எத்தனை, 14, இது 21, 140 அப்படிங்கும் போது 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் 28 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ண முடியுமா? காமனா எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 7ஆல டிவைட் பண்ண முடியும். 2 2 14, 3 21, 4 28.